Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ரவுண்ட் 1க்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட கேள்விகளுக்கான பதில் தர மாதிரியான இந்த வீடியோவில் விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் எனக்கு சீட்டே அலாட் ஆகலை சார். நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ஃபீ பே பண்ணேன், 5500 ரூபாயோ அல்லது 11,000 ரூபாயோ அல்லது 2,500 ரூபாயோ 2,05,000 ரூபாயோ டீம்டு யூனிவர்சிட்டினா ஏதோ ஒன்று நான் பே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு சீட்டு எதுவுமே அலாட் ஆகலை அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஒரி. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எலிஜிபிள். உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்டபிள் தான். திருப்பியும் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் போய் சாய்ஸ் ஃபில் மட்டும் பண்ணணும். திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி ரவுண்ட் 1க்கு ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அலாட் ஆகலைன்னா திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், திருப்பி ஃபீ பே பண்ண வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா போதும். ஆனால் ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங்லாம் காணா போயிருக்கும். நீங்கள் ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சீட் அலாட் ஆகாதவங்க. அதே போல் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதே உங்களுக்கு இருக்கும். லாகின் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் செகண்ட் ரவுண்டுக்கு. சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகலை அப்படின்னா. அதே போல் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகலை, செகண்ட் ரவுண்ட்லேருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுடுங்க. இந்த கேள்வியும் மக்கள் மனதில் உள்ளது. நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவில் எனக்கு கிடைச்ச காலேஜிலே சேர்ந்துக்கிறேன், எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைக்கல, நான் அப்படியே விட்டுறேன்னா செகண்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டாலே உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் கடைசியாக எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே சார், நான் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அதாவது ரவுண்டு 1க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணல, செக்யூரிட்டி ஃபீஸ் நான் பே பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டாவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறவங்க ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா இந்த கேள்வி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 மிஸ் பண்ணிட்டேன்னா ரவுண்ட் 2ல் நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இப்போது அடுத்து ஒருவேளை சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா சார், இதெல்லாம் சீட் அலாட் ஆகாதவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், நோ இஷ்யூ. சீட் எனக்கு அலாட் ஆயிடுச்சு சார். அலாட் ஆகாதவங்களுக்கு ஒரு கவலை, சீட் அலாட் ஆகலைன்னு. சீட் அலாட் ஆனவங்களுக்கு 1008 கவலை. சேரலாமா வேணாமா, இதை விட பெட்டர் காலேஜ் எனக்கு வந்து ஸ்டேட் கோட்டாலேயோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ கிடைக்குமா, இப்படி 1008 குழப்பமான நிலைமைகளை ஏற்படுத்தி விட்டுரும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலாட் ஆனவங்களுக்கு. இப்போ அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். சார், எனக்கு சீட்டு அலாட் ஆகிடுச்சு சார். எனக்கு இன்றைக்கி 26ஆம் தேதியா, இன்றைக்கி 25ஆம் தேதியா, இன்றைக்கி நமக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். நான் பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு அலாட் பண்ண காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ரவுண்ட் 2க்கு நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு எலிஜிபிள். டில் ரவுண்ட் 3 நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எலிஜிபிள். இது வந்து அவங்களோட ஸ்கீம்லேயே கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் 2லையும் அப்கிரேட் பண்ணலாம், ரவுண்ட் 3 வரைக்கும் அப்கிரேடேஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கோட்டாலையும் ரவுண்ட் 3 வரைக்கும் அப்கிரேடேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட் கோட்டாவில் நான் வந்து இப்போ சீட் அலாட் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் ஜாயின் பண்ணிட்டேன் ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில். பட் எனக்கு ஸ்டேட் கோட்டாவில் மதுரையை விட பெட்டர் காலேஜ்னு நினைக்கிறேன் எம்எம்சி எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு மதுரையை விட எம்எம்சியில் படிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னா நீங்கள் இந்த சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த காலேஜில் போய் சர்டிஃபிகேட்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு நீங்கள் எம்எம்சியில் ஸ்டேட் கோட்டா அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் மதுரையே எனக்கு ஓகே பெஸ்ட் அப்படின்னா அங்கேயே இருந்துக்குங்க. ஓகே, இது கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஹை ஸ்கோர் வாங்கினவங்களாம் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுங்கன்னு நாங்கள் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்டேட் கோட்டாவில் சேர்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்களான்னா இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் என்கிட்ட எல்லாருமே டவுட் கேட்குறாங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் என் மேலே கோவப்பட வேண்டாம். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியுது. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெவ்வரமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு மட்டுமே கேள்விகள் வருகிறது என்ற
ஒரு யதார்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, டெக்னாலஜி வேர்ல்டில் எவ்ரிதிங் அவைலபிள் ஃபார் எவ்ரிவன், எல்லாருக்கும் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே சார், நான் ஜாயின் பண்ணிட்டேன், அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைனும் பண்ணிட்டேன், என்ன ஆகும்? நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போகாது, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே தான் இருக்குது. ரவுண்ட் 2ல் டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நோ இஷ்யூ. சரி சார், எனக்கு சீட் அலாட் பண்ணாங்க சார், தெரியாமல் பிடிக்காத காலேஜ் அலாட் ஆகிடுச்சு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக, அதனால் நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணல. ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன? நீங்கள் திருப்பியும் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போகலை, உங்களுக்கு எந்த ஃபைனும் கிடையாது. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பிடித்த கல்லூரியை சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லாருமே ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். எல்லாருமே ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்க அப்கிரேட் பண்ணலாம் ரவுண்ட் 2ல். சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாதவங்க, கிடச்சிருச்சு ஜாயின் பண்ணல, நோ ஃபைன், ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட்டே கிடைக்கல, ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் எல்லா கதவுகளும் ஓப்பனாக தான் இருக்குது, நம்ம தான் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டுங்க. இப்போது ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் தமிழ்நாட்டுக்கு இருக்குது, அப்படி தான் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபீச்சர்லாம் ஆகாது உங்களுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம், செக்யூரிட்டி டெபாசிட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது தனி, அது ரீஃபண்டபிள் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ரவுண்ட் 2ல் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. இங்கே பாருங்கள், நம்பர் 9 கொஷின் பாருங்கள். இஃப் ஏ கேண்டிடேட் டஸ் நாட் ரிப்போர்ட் அட் த அலாட்டட் காலேஜ் டியூரிங் ரவுண்ட் 2, நம்ம ரவுண்ட் 1 பற்றி பேசல. ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணலனாலும் ஃப்ரீ எக்ஸிட் தான், உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன் கிடையாது, ரீஃபண்ட் வந்துடும். பட் ரவுண்ட் 2ல், இதுக்கு அடுத்து ரவுண்ட் 2 ஆரம்பிக்கும் இல்லையா ஆல் இண்டியா கோட்டாவில், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நான் சொல்கிறேன், ஸ்டேட் கோட்டாவுக்கு கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2ல் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணிங்க, சீட் அலாட் ஆணுச்சு, அலாட் பண்ண காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணவில்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 3க்கு திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? எஸ், கேண்டிடேட் செக்யூரிட்டி அமௌண்ட் வில் பி ஃபோர்ஃபீட்டட். ஃபோர்ஃபீட்டட்னா ஃபைன். உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் 5000 பே பண்ணிங்களா, 10,000 பே பண்ணிங்களா, இல்லை 2,05,000 பே பண்ணிங்களா, அது ஃபைனாக போயிடும். எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணாலும் செகண்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, உங்களுக்கு சீட் அலாட் ஆனிச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். அண்ட் ஹி கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 3. ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒன்லி வித் ஃப்ரெஷ் பேமெண்ட். திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பியும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் 2க்கு நோ ஃப்ரீ எக்ஸிட் இன் ஆல் இண்டியா கோட்டா. எம்சிசி நடத்துகிற ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது இதை நம்ம ஞாபகப்படுத்துவோம் மக்களுக்கு, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். மொட்டை அடித்ததுலேருந்து லூஸாக போயிட்டேன் நான், ஏன்னா குழு குழுன்னு இருக்குதா, அதனால் தேங்க்யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல்.